ஹாய் ஆல், இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 10 தான். ஓகேவா? இப்போ நம்ம சிக்ஸாக் ஸ்டிச்சில் இன்னும் 2 மெத்தட் இருக்குல்ல, அந்த 2 மெத்தடையும் இந்த கிளாஸில் சேர்த்து பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கு இப்போ நான் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன், A1 மம்தா பிராண்ட். ஓகேவா? அதில் இப்போ நான் நாட் போட்டுக்கிறேன். ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது உள்ளே போட்டு ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். ஒரு 2 தடவை கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ராஸ் எப்போவுமே வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அடுத்த ஸ்டிச்சஸ் போடும்போது அது மாட்டும். அதனால நீங்கள் எப்போதுமே கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? கட் பண்ணிக்கிட்டேன். எப்போதும் மாதிரி தான் இப்போ நான் த்ரெட்டை கீழே கொண்டு போகிறேன். பிடிச்சி பெரு விரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் பிடிச்சி நடுவிரலில் போட்டு கீழே கொண்டு போகிறேன். ஓகேவா? தெரியுதா? கொண்டு போயிட்டேன். இப்போ நான் த்ரெட்டை வெளில எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? பாருங்கள், கொண்டு போய் 2 கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? எப்போதும் கோடு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எப்படி இருக்கோ அப்படியே போடுங்க. நான் ஒரு குத்தி எடுத்துக்கிட்டேன். பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஓகேவா? இதுக்கு எதுக்காக குட்டியாக போட சொன்னேன்னு தெரியுதா? இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறது ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, பக்கத்தில் அகெயின் போட்டுக்கிறது ஒரு குட்டியான ஒரு செயின் ஸ்டிச் தான். ஓகேவா? அதை தான் நான் லாக்னு சொல்கிறேன். இதில் எப்படி நம்ம மாற்றி போட்டோம் அப்படி கிடையாது. இது ஒரு டைப், அது வேறு மெத்தட். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும், அவ்வளோதான். மறுபடியும் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த கோட்டில் வந்து ஒரு குட்டியாக லாக் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ தெரியுதா உங்களுக்கு ஜிக்ஸாக்கா? ஜிக்ஸாக்னா இப்படி தான். ஓகேவா? அப்படியே அகைன் அந்த கோட்டு கொண்டு போய் அங்கே ஒரு குத்தி எடுத்துக்கிறேன். திருப்பி ஒரு குட்டியாக லாக் போட்டுக்கிறேன். இப்படி நான் இழுக்கிற மாதிரி இழுங்க. நான் எங்கே த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? அதாவது அந்த நாபிலே நீங்கள் வச்சுக்கிட்டு இழுத்தீங்கன்னா த்ரெட்டு கட் ஆகும் தான். நான் எப்படி மேலே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க, அப்படி இழுங்க. ஓகேவா? எந்த த்ரெட்டாக இருந்தாலும் அப்படி இழுங்க. மறுபடியும் நான் ஒரு குத்திக்கிறேன். திருப்பி ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ மறுபடியும் நான் த்ரெட்டை வெளில எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் எப்படி த்ரெட்டை இழுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இழுங்க நீங்கள். ஓகேவா? மறுபடியும் ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். ஒன்றுமே கிடையாது, பெருசாக வர்றது ஒரு செயின் ஸ்டிச்சு தான், குட்டியாக வர்றது ஒரு செயின் ஸ்டிச்சு தான். ஓகேவா? அதை இப்போ நீங்கள் என்ன இது ஒரு டிசைனா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த சைட்லலாம் நீங்கள் ஸ்டோன்ஸ் கொடுக்கும்போது ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும் இந்த டிசைன். சில பேர் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு தான் வேணும்னு கேட்பாங்க, அவங்களுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதே மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். இது நீங்கள் இழுக்கும் போதே வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். 2 கோடு போட்டு இப்போ நான் போடுற மாதிரியே போடுங்க. நீங்கள் த்ரெட்டை இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இழுக்கும் போதே உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நான் இப்போ எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன் இங்கே. ஓகேவா? அவ்வளோதான் மேம். இப்போ இந்த கிளாஸோட இது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வெர்ஷன் பார்க்கலாம். இதுலேயே கொஞ்சம் மாறி வரும், அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு நான் எண்ணாட் போட்டு இப்போ முடிச்சுக்கிறேன். நான் வீடியோவில் சொல்கிற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மேம், சூப்பராக வரும். இப்போ மறுபடியும் நான் கோடு போட்டுக்கிறேன். 2 கோடு தான். ஓகேவா? நான் எந்த ஒரு அளவும் வச்சுக்கல, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு நான் கோடு போட்டுக்கலாம், அவ்வளோதான். எந்த இன்ச்சு இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது, எனக்கு தேவைப்படுற டிஸ்டன்ஸ்க்கு நான் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். மறுபடியும் அதே மாதிரி தான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டை எப்போதும் மாதிரி நான் ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி நான் விட்டு நாட் போட்டுக்கிறேன். ஒரு 2 தடவை 3 தடவை கூட நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 தடவை போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் மறுபடியும் சொல்கிற சிஸ்டர், யாரும் வைக்காதீங்க எக்ஸ்ட்ராஸ். ஓகேவா? வச்சுருந்தீங்கன்னா அடுத்தது நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது அது சிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நான் எப்போதும் மாதிரி கொண்டு போய்க்கிறேன். இங்கேருந்து நான் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா ஒரு குட்டி லாக், ஒரு கோட்டுக்கு உள்ளேயே ஒரு குத்து, அந்த கோட்டு மேலே ஒரு குத்து. ஓகேவா? அவ்வளோதான். மறுபடியும் இங்கேருந்து கொண்டு போய் அந்த சைடுக்கு எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள். நான் எப்போதுமே அப்படி தான் இழுக்கிறேன், அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த நாப், அதாவது அந்த ஹூக்குக்கிட்ட வச்சு நீங்கள் இழுக்காதீங்க.
இப்போ மறுபடியும் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், மறுபடியும் ஒரு குட்டி லாக்குன்றது ஒரு குட்டி செயின் ஸ்டிச் தான் சிஸ்டர். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும். இப்போ பெரிய ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு குட்டியான ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் இழுங்க, அது கொஞ்சம் சிக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்படி வீடியோவில் காட்டுறேன், லைட்டாக நீங்கள் ஆட்டி இழுங்க, அது வரும், உங்களுக்கு பழக வரும். ஓகேவா? ஜரி த்ரெட்டே டபுளாக போடும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் உங்களுக்கு சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? மறுபடியும் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, ஒரு குட்டி செயின் ஸ்டிச். ஓகேவா? இந்த சைடு கொண்டு வந்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். செயின் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. திருப்பி இந்த சைடுக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட்லாம் இதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸில் வரும் சிஸ்டர். அப்போ நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அந்த கேப்பில் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டிசைனே பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஓகேவா? நம்ம எல்லாத்தையுமே தான் கற்றுக்கணும் சிஸ்டர். ஓகேவா? ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம கற்றுக்காமல் இருக்கக்கூடாது. கற்றுக்காமல் அப்படியே விட்டுறக்கூடாது, கற்றுக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் அது நம்மளுக்கு உதவுன்றதுக்காக நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? இப்போ நான் எண்ணால் போட்டு முடிச்சுக்கிறேன். மறுபடியும் அப்படியே இந்த சைடுக்கு கொண்டு வரேன் நான். அதுக்கு ஆப்போசிட்டில் அங்கே எங்கே எண்ணாட் முடிச்சிருக்கணும், அதுக்கு ஆப்போசிட் நேராக ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அங்கேருந்து தான் கொண்டு வரேன். ஓகேவா? நான் அங்கேருந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அங்கே நான் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே நான் திருப்பிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த கோடு இருக்குது பாருங்கள், இந்த கோட்டுக்கு நேர் ஆப்போசிட், அதாவது அங்கே வந்து நான் எட்ஜஸில் போட்டிருக்கேன்ல, அங்கே வந்து திருப்பியிருக்கேன்ல, அதுக்கு நேரில் நான் வந்து குத்தி ஒரு பெரிய செயின் ஸ்டிச் இப்போ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கோட்டு மேலே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு குத்தி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் தான் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் இந்த சைடு அந்த இது நான் எட்ஜஸ் வருதுல ஆப்போசிட்டு, அதுக்கு நேராக நான் கொடுத்துக்கிறேன் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. திருப்பி இங்கே வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. அப்படியே இது ஃபுல்லாகவே நான் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இதுக்கு நேராக கொண்டு வந்து இங்கே ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. இப்போ பாருங்கள், இந்த டைமண்ட் ஷேப்பில் வருதுல, அங்கே டைமண்ட் மாதிரி இருக்கிற அந்த டைமண்ட் ஷேப்பு ஸ்டோன்ஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுலலாம் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பிக் பார்ட்ரு மாதிரி தெரியுது, ரொம்ப பெரிய பார்டராக தெரியுது. நீங்கள் இதை அட்வான்ஸ் கிளாஸில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பார்ட்ரு க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு குட்டி லாக். அப்படியே நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு வந்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு, அதுக்கப்புறம் நான் எண்ணாட் போட்டு இங்கே முடிச்சுக்கிறேன். ஓகேவா? எப்போதும் மாதிரி தான் இதை நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் 3 தடவை போட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருமே தனியாக வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன்னு. தேங்க்யூ மேம்.